கடந்த 2-3 நாட்களா இன்டர்நெட் முழுக்க ரொம்ப ஃபேமஸா நியூஸ் ஒண்ணு பரவிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட Su-75 அப்படின்ற 5ஆம் தலைமுறை போர் விமானத்த இந்தியா வாங்க போகுது அப்படின்ற நியூஸ் தான். ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நியூஸ் உண்மையா? இல்லையா? நான் உங்கள் ஆகாஷ். தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்த நியூஸ் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரஷ்யாவோட சுக்காய் நிறுவனத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஆபிசர் ரஷ்யன் ஸ்டேட் ஓன்டு மீடியாவுக்கு ஒரு நியூஸ் ஒன்று கொடுக்குறாரு. அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Su-75 அப்படின்ற இந்த விமானத்தை ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்க பட்ஜெட்ல இருந்து கம்மியான பட்ஜெட்டில் உருவாக்க முடியும் அப்படின்ற நியூஸ் ஒன்று கொண்டு வர்றாரு. இந்த நியூஸை கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் இது எப்படி சாத்தியமாயிருக்கு அப்படின்னா, எங்களோட ஒரு பொட்டென்ஷியல் பையர், அதாவது வருங்காலத்தில் இந்த Su-75 வாங்க தயாராக இருக்கிற ஒரு பையர் ஒரு சில சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்ட்ரக்சரல் வைஸ்லையும் டிசைன் வைஸ்லையும் இந்த டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை பண்ணதுனால Su-75 ஏற்கனவே நாங்கள் ஃப்ரேம் பண்ணி இருக்கிற பட்ஜெட்ல இருந்து கம்மியான பட்ஜெட்லேயே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான இன்டர்வியூ ஒன்று ரஷ்யாவோட மீடியாவில் கொடுக்குறாரு. இப்போ அந்த இன்டர்வியூவில் எந்த நாடு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்குள்ள நம்மளோட மீடியா அவுட்லெட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அது கண்டிப்பாக இந்தியாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நியூஸஸை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படி சாத்தியம்? ஏன் கரெக்டாக இந்தியாவாக தான் இருக்குன்னு சொல்லி இவங்க கெஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான லாஜிக்கு. ரஷ்யாவோட நட்பு நாடுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீனா இருக்குது, இந்தியா இருக்குது, துருக்கி இருக்குது, இப்படி ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. ஆனால் ரஷ்யாவோட 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு சில டெக்னிக்கல் அசிஸ்ட் கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கிற நாடுகள்னு பார்த்தீங்கன்னா, சீனா, இந்தியா, துருக்கி மட்டும்தான். இதில் சீனாவை நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். காரணம், சீனா கிட்ட ஏற்கனவே J-20 இருக்குது. இந்த விமானத்தை வச்சுக்கிட்டு ரஷ்யாவோட Su-75 வாங்கினாங்க அப்படின்னா அவங்களோட போர் விமானத்தை அவங்களே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவங்க பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் துருக்கி இருக்குது. துருக்கி அவங்களோட கான் ப்ரோக்ராமில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோக்ராமை சீக்கிரம் முடிக்கணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர, அந்த ப்ரோக்ராமுக்குன்னு வச்சிருக்கிற ஃபண்டில் பாதியை தூக்கி Su-75க்கு போட்டு இந்த விமானங்களை கண்டிப்பான முறையில் அவங்க வாங்க மாட்டாங்க. இப்போ இந்த 2 நாடுகளும் போயிடுச்சு அப்படின்றப்ப கடைசியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இந்தியா மட்டும்தான். இந்தியா ஏற்கனவே Su-75ல ஒர்க் பண்ணியிருக்கு பல வருஷங்கள். அதுக்கப்புறமா தான் அந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்திருக்கு. அண்ட் உள்நாட்டில் AMC அப்படின்னு சொல்லி ஒரு 5ஆம் தலைமுறை ப்ரோக்ராமையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் இந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் டெக்னாலஜியில் சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ பாசிபிளி அது இந்தியாவாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாருமே ஸ்டேட்மெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை வலு சேர்க்கிற விதமாக இந்தியாவில் டிஃபென்ஸை பற்றி பேசுகிற சில முக்கியமான பர்சனல்ஸ், அதாவது இவங்க சாதாரண சிவிலியன் கிடையாது, ஆர்மியில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டு வந்தவங்க, இவங்களோட கருத்தும் இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருந்துச்சு. காரணம், இவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா Su-75 கண்டிப்பான முறையில் வாங்கி ஆகணும். காரணம், AMCயை வரதுக்கு டிலே ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளோட எதிரி நாடுகள் கிட்ட ஒருத்தங்கிட்ட ஏற்கனவே 200 போர் விமானங்களுக்கு மேலே இருக்குது. இன்னொருத்தன் அந்த எதிரி நாடுகிட்ட இருந்து போர் விமானத்தை வாங்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ வேறு வழி கிடையாது, நம்ம Su-75 ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற எக்ஸ் மிலிட்டரி பர்சனல்ஸே சொல்கிறாங்க. அப்படின்றப்ப இந்த மீடியா அவுட்லெட்ஸோட கூற்றானது மேலும் வலுப்பெறுது. இப்போது இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப தான் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து சில முக்கியமான நபர்கள் வாயை திறக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, அஃபிஷியலாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து கமெண்ட் வரல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் ஒரு சில குறிப்பிட்ட ப்ரெஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸுக்கு நியூஸை கொடுக்குறாங்க. Su-75 வாங்குறதுல துளி கூட இந்தியாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. என்னடா அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற காரணங்கள், Su-75 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் இன்னும் டிசைனே முடிக்கலை. இன்னும் டிசைன் ஃபேஸ் இருக்குது, ப்ரோட்டோடைப் ஃபேஸ் இருக்குது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்னும் 8லேருந்து 10 வருஷங்கள் ஆயிரும் இந்த விமானம் பறக்கிறதுக்கு. இதே டைம் ஃப்ரேமில் தான் நம்ம AMCவையும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரே நேரத்தில் 2 5th ஜென் விமானத்தை நம்ம வாங்குறதுக்கு நம்ம என்ன லூஸா? இப்போ AMC டிலே ஆகுதுன்னு சொல்லி அதுலேருந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி Su-75 வந்துச்சு அப்படின்னா அது பியூரான லாஜிக்கு இந்த விமானத்தை நம்ம வாங்குறதுல. ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் மார்க்கெட்டுக்கு வரும். அப்படின்றப்ப நம்ம எதுக்கு நம்மளோட ஃபண்ட்ஸை Su-75க்கும் போடணும், AMCவுக்கும் போடணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை லாஜிக்கலாக வைக்கிறாங்க. அண்ட் இதையும் தாண்டி IAF அஃபிஷியல்ஸே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, Su-75 வாங்குறதுக்கு UAE அதோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டுது, அண்ட் அதே சமயம் அர்ஜென்டினாவும் அதோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டுது. ஸோ மேபி இந்த 2 நாடுகளில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் ஏதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கலாம், ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய சில பைலட்ஸும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைடில் இருக்கிற அந்த முக்கியமான அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த விமானம் வர டைமும் ஏஎம்சிஏ வர டைமும் ஒரே டைமாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப SU-75க்கு நம்ம காசு போடணும்னு அவசியம் இல்லை, ஏஎம்சிஏவுக்கு நம்ம போட்டால் போதும். அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏஎம்சிஏவுக்கும் தேஜஸ் மார்க் 2வுக்கும் டெட்பிஎஃப்க்கும் மட்டும்தான் நாங்கள் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தையும் வாங்குறதா எங்களுக்கு ஐடியா இல்லை இப்போதைக்கு அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று இப்போ வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. காரணம், இதே மாதிரி MiG-25 ஃபாக்ஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தை ஏற்கனவே நம்ம சோவியத் யூனியன் கிட்ட இருந்து வாங்கி ரகசியமாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ மேபி ஒரு எலமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி இப்படி ஒரு டீல் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத இந்திய அரசாங்கம் மறைச்சிருக்கலாம். இப்போ இதுக்கு வலு சேர்க்கிற விதமாக ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருக்கிற டிஃபென்ஸ் டீல். பிரிடேட்டர் ட்ரோனில் ஆரம்பித்து ஜெனரல் எலக்ட்ரிக்கோட F414 என்ஜின்ஸ் வரைக்கும் சில முக்கியமான கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸை நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஈவன் அமெரிக்கன்ஸ் இந்த என்ஜின் தொழில்நுட்பத்தை அவங்களோட க்ளோசஸ்ட் ஆலைஸுக்கு கூட ஷேர் பண்ணலை. அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறப்ப ரஷ்யா கூட போய் 5ஆம் தலைமுறை விமானத்தோட நம்ம ஒரு டீலை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது பாதிக்கும். பட் ரஷ்யாவோட போர் விமானங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த டீல் கண்டிப்பாக கேன்சல் ஆகுமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். அந்த 10 வருஷ டைமுக்குள்ளே காவேரி 2.0 என்ஜின் வந்துடும். அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸோட நம்ம ஒரு டீலை போட்டு உள்நாட்டில் F414 விட பெஸ்ட்டான ஒரு என்ஜினை உருவாக்கி முடிச்சிருவோம். ஸோ இந்த பஃபர் டைமை கடக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணலாம். ஏற்கனவே MiG-25 ஃபாக்ஸ்பேட்டில் நடந்த மாதிரின்னு சொல்லி ஒரு சில பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது 3ல் எது உண்மை அப்படின்னு சொல்லி MODயில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம சும்மா அப்படியே கெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், போன வீடியோவில் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு கமெண்ட் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சமாவே திருப்பி அரைக்கிற, ஏற்கனவே இது சொன்ன நியூஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நேற்றுக்கு நான் பேசின விஷயங்களை பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸோட சேர்பர்சன் 4 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸே பண்ணார். அது இப்போ தான் வந்துச்சே. அதை எப்படி நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்க முடியும்? அன்லெஸ் என்கிட்ட ஒரு டைம் மிஷின் இருந்து அந்த டைம் மிஷின் மூலமாக நான் ஒரு 3-4 மாதம் பின்னாடி போய் வேணால் பேசியிருக்கலாம். அப்படி என்கிட்ட டைம் மிஷின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அரைச்சமாவே அரைக்கிறேன் அப்படின்ற இந்த கேள்வி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக புரியலை. ஏன்னா அந்த நியூஸ் வெளிவந்தே 4 நாள் தான் ஆகுது. பட் அந்த கமெண்ட்டுக்கு கீழே ஒரு சில கமெண்ட்ஸை பார்க்குறப்ப அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு இது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. டிபி டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான அஜெண்டா ஒன்று இருக்குது. எல்லா சேனல்ஸுமே ஒரு அஜெண்டாவோட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பிபிசியில் ஆரம்பித்து புதிய தலைமுறை வரைக்கும். இப்போ நம்ம சேனலோட அஜெண்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 9வது படிக்கிறப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. நான் அந்த டைமில் காரு பைக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி பார்க்குறப்ப அப்போ எனக்கு தெரிய வந்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாகுவார் லேண்ட் ரோவர்னு சொல்லி இந்த 2 பிராண்டை டாடா மோட்டார்ஸ் வாங்கிட்டாங்கன்ற நியூஸு. இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு வர்றப்ப என் கிளாஸில் இருக்கிற ஒரு பையன், பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்கூலில் கிளாஸஸ்லாம் எலைட் கேங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த எலைட் கேங்கில் இருக்கிற ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா ஜாகுவார் கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த காரை பற்றி அந்த ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நான் அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், டேய் ஜாகுவாரையும் லேண்ட் ரோவரையும் டாடா மோட்டார்ஸ் தான்டா வச்சுருக்கான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அவன் என்கிட்ட நக்கலாக சிரிச்சிட்டு, டேய் ஜாகுவார்ன்றது பிரிட்டனோட கம்பெனிடா, பிரிட்டனோட கம்பெனி எப்படா ஒரு இந்தியன் கம்பெனி வாங்க முடியும், என்னடா ஜோக்கர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிச்சானுங்க. எனக்கு என்னோட ஃபேக்டை அவங்க ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நாள் முழுக்க என்னைய வச்சு ஓட்டுன்னு ஓட்டுனானுங்க. அந்த டைம் நான் ஃபீல் பண்ணது என்ன தெரியுமா, இவனுங்க கிட்ட உண்மையாக சொன்னதுக்கு பதிலாக ஜாகுவார்ன்ற அந்த பிரிட்டன் கம்பெனியை ஒரு ஜெர்மன் கம்பெனி வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்பியிருப்பானுங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட இந்தியன் கம்பெனி வாங்கிருச்சுன்னு சொன்னது தான் பிரச்சனை. அதுதான் அவங்களால நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த டைம் எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு, ஏன்டா இந்தியன் கம்பெனியால் வாங்க முடியாதா, நம்ம என்ன சொம்பையா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒன்று கிரியேட் ஆச்சு. அந்த மைண்ட் செட்டில் இருந்து தான் ஓகே, அப்போ இந்தியன்ஸ் தான் நம்ம யார், ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன். அப்படி தேடுறப்ப கிடைச்ச ஒருத்தர் தான் அப்துல் கலாம் ஐயா. இவர் என்னென்ன சாதனைலாம் பண்ணார் அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, இராணுவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்ன, இது எப்படி கட்டமைக்கப்படுது, இதில் இருக்கிற தொழில்நுட்பங்களுக்கு ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றத ஒன்று ஒன்றா படிக்கிறேன். படித்த இந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலோட அஜெண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்தியன்ஸ்னால் சொம்ப இல்லைடா, நம்மளும் ஒரு ஆள் தான் இந்த உலகத்தில் அப்படின்றத எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றது தான். அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. பட் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, நான் இராணுவ சம்பந்தமான விஷயங்களை பேசுகிறதுனால இது கிளியராக ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிறீங்க. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது.
இந்த நபர்களுக்கு சரியான பதிலீடு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி தோத்து காங்கிரஸ் ஒரு டைம் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரும். அப்படி வரப்பையும் நான் வீடியோவில் எந்த சேஞ்சும் இல்லாமல் ஒரே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் இவங்களுக்கு புரியும், நான் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காண்டி இங்கே பேசலை. நான் எப்பயுமே ஒரே மாதிரி இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டையும், இந்தியாவோட சோல்ஜர்ஸையும், இந்தியாவோட சாதனைகளை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நல்லா காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. என்ன காசு சம்பாதிக்கிறேன்? இதில் நான் நல்லா காசு சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு யூகே வரணும்? நான் எதுக்கு யூகே வந்து ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் எடுத்து நைட்டு தூங்காமல் கொள்ளாமல் நான் உட்காந்து படிக்கணும்? அதுக்கான காரணம் என்ன? நல்லா காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் இங்கே வந்து கஷ்டப்படணும்? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது நண்பர்களே. என்னோட விஷயங்களை, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் நீங்களும் நிறைய தடவை எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறீங்க. இதர் வாட்ஸ்அப் வழியாகவும் சரி, சில இமெயில்ஸ் வழியாகவும் சரி, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இந்த மீடியா வந்து நான் ஆன் டு ஃபேஸ், அதாவது ஒரு டீ கடையில் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதனால தான் ரொம்ப டீப்பாக ப்ரொஃபஷனலாக நான் போகமாட்டேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, ப்ரொஃபஷனலாக பேசு, அந்த தமிழ் உச்சரிப்பு, இப்போ நியூஸ்லலாம் வாசிப்பாங்க தெரியுமா, தமிழ் உச்சரிப்பு ஆங்கில வார்த்தையே இல்லாமல், அதெல்லாம் எனக்கு பேச வராது. அது பேசினா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நான் எப்பயுமே பேசுகிற மாதிரி என்னோடய ஸ்டைலில், உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட எப்படி பேசுவார் அந்த மாதிரி நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சேனலில் நான் பேசுகிற கருத்துக்கள் எல்லாமே முழுக்க முழுக்க என்னுடையது. இந்த சேனலில் உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், பட் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். தமிழ் பொக்கிஷத்தோட டைப்பில் இருக்குது. இந்த சேனல் வந்து டோட்டலி ஓன் பண்ணுறது தமிழ் பொக்கிஷம். இது தமிழ் பொக்கிஷத்தோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆனால் இந்த சேனலில் நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன். எந்த ஒரு ஸ்ட்ரிங்ஸும் அட்டாச் பண்ணப்படலை. என்னோட இண்டிபெண்ட்டான கிரியேஷன் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எந்த வகையிலையும் நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் மிலிட்டரியை பற்றி பேசுகிறதுனாலையும், இந்தியாவோட சாதனைகளை பற்றியோ, ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றியோ பேசுகிறதுனாலையும் ஆப்வியஸாக நான் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது. இதை நான் என்ன ப்ரூவ் பண்ணேன்னு எனக்கு தெரில. அதுக்கு காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரணும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே போகிறது நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.